அட்வான்ஸ் லெவல் ஃபினிஷ் ஆகின பிறகு உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஜெட் ஸ்கோர் இருந்தா. ஸோ கலன் யூனிவர்சிட்டி, கொலம்போ யூனிவர்சிட்டி, ஜப்பூர் கேம்பஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி கேம்பஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது கொமர்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ அந்த கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல ஐடியோட இருந்தா தான் அந்த ஸ்பெஷலைஸ்ட் ஆகிடும். அதாவது ஸ்பெஷலா ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரியான நிறைய கோர்சஸ் ரிலேட்டடா இருக்குது. அப்ப இந்த டைம்ல வந்து நீங்க எஸ்கியூஎல்லோட இதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க டெவலப் பண்ணினா டேட்டா அனலிட்டிக்ஸ் என்ற ஒரு அந்த ஜொப் ரோலுக்கு முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், அது மாதிரி அனலிட்டிக்கல் கன்செப்டோட யூஸ் பண்ற அந்த ஒரு ஏரியாவுக்கு இந்த எஸ்கியூஎல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, இந்த எஸ்கியூஎல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அப்ப அந்த எஸ்கியூஎல் என்ற ஒன்று மட்டும் இருந்தப்ப, அதாவது இந்த எஸ்கியூஎல்ல வாட் ஜொப்புக்கு மட்டும், அதாவது அட்வான்ஸ் லெவலுக்கு பாஸ் ஆகுறதுக்கு மட்டும் யோசிக்காம அதை நீங்க கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணி இதை லேர்ன் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க ஃபைனான்சியல் அனாலிசிஸ், இந்த மாதிரி சார்ட்டர்டு, சிமா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி ஏரியா நீங்க டெவலப் பண்ணீங்கன்னு சொன்ன இந்த அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணா இந்த எஸ்கியூஎல், பைத்தோன் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு நீங்க டேட்டா அனலிஸ்ட் ஆகிலும், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிலும், அது மாதிரி டேட்டா இன்ஜினியரிங், இந்த மாதிரி ட்ரெண்டான ஜாப்ஸ் இந்த கொஞ்ச நாள் அவங்களுக்கு தெரியும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி டெவலப் ஆகுது, அதே ஒரு சைட்ல தான் டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரியான கன்செப்ட் வருது. ஸோ அப்போ ஒரு ஐடி மட்டும் டெவலப் பண்ணின ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபைனான்சியல் நாலேஜ் இல்லைன்னு சொன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் லொஜிக்கை பத்தி அவர் ஐடியா எடுக்க கஷ்டம். ஸோ இப்போ நீங்க காமர்ஸ் ஸ்ட்ரீம்ன்றதால உங்களுக்கு சான்சஸ் கூட, ஜெட் ஸ்கோர் கூட இருந்தா டெஃபினெட்லி யூ வில் கெட் அன் ஆப்ஷன், சான்ஸ், யூ வில் கெட் a chance to apply those courses. So try to apply those courses. அதுக்கு 0.8, 0.6, 0.9, 1.2, 1.5 அப்படி அந்த ஜெட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி நிறைய கோர்சஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குது. எஸ்பெஷலி ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு more than 65 courses available இருக்குது ரீசன்ட் பாஸ். லாஸ்ட் இயர் பெட்ஜுக்கு ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு more than 65. பட் காமர்ஸ் ஸ்ட்ரீம், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அக்கௌண்ட்ஸ் இருக்கிற அந்த கம்பினேஷனுக்கு ஐ திங்க் அரௌண்ட் 25. அப்ப ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் தான். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கோர்ஸ், அதாவது அட்வான்ஸ் லெவல் வந்து ஜாயின் ஆக போகல, அந்த ஆர்டினரி செலெக்ஷனையே செலக்ட் பண்ண பார்க்குறேன், ஐடியை செலக்ட் பண்ணாம. பட் இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிது, ஐடியை செலக்ட் பண்ற அந்த ரேஞ்ச் கூட. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அவனோட ஃப்ரெண்ட் வந்து செலக்ட் பண்ணினாங்க, நான் ஓ லெவல் ஐசிடி செலக்ட் பண்ணல, இந்த மாதிரியான ரீசனுக்காக வேண்டி அவங்க அப்படியே அவாய்ட் பண்ணி அவங்க ஐசிடியை இல்லாட்டி ஐடியை அட்வான்ஸ் லெவலில் செலக்ட் பண்ணாம போறாங்க. இந்த மாதிரியான டைம்ல எஸ்கியூஎல், பைத்தோன் இந்த நாலேஜ் இருந்தா ஃபியூச்சர்ல இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் ஒரு ஸ்கில் என்ற கேட்டகரியில நீங்க ஸ்கில் பர்சன் என்ற கேட்டகரியில நீங்க வருவீங்க. ஸோ அதனால இப்ப இந்த எஸ்கியூஎல்ல அட்வான்ஸ் லெவல்ல பாஸ் ஆகுறதுக்கு மட்டும் லிமிட்டட் பண்ணாம இன்னும் டீப்பா, மேபி ஆஃப்டர் அட்வான்ஸ் லெவல் ப்ளீஸ் ட்ரை டு லேர்ன் அ லாட் regarding this SQL and the Python especially. So if you learn a lot, if you learn in deep, you will definitely get a job opportunities from the job market. Okay, so SQL and the அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஏர்லி டேஸை விட இந்த SQL வந்து இப்போ சரியான ட்ரெண்டா இருக்குது. ஈவன் கூகுள் அனலிட்டிக்ஸ்ல உங்களுக்கு பார்க்கணும், ஒன் ஆஃப் த டே ஐ வில் ஷோ தட் இப்போ எஸ்கியூஎல் டிமாண்ட் வந்து சரியான அளவுக்கு கூட இருக்குது. ஸோ அதனால எஸ்கியூஎல்ல வந்து நாங்க இதுக்கு மட்டும் இல்லாம உங்களோட ஜொப்புக்கும் உங்களோட லைஃபுக்கும் டெவலப் பண்ணுங்க. பட் இந்த பீரியட்ல
ஸோ ட்ரை டு ஃபோக்கஸ் only on the advanced level in a 24 bit. ஸோ 24 bit இருக்கிறதால மேபி ப்ராப்ளம் ஆகும். பட் அட்வான்ஸ் லெவல் 25-26க்கு நாங்கள் கைட் பண்ணுறேன்னா அவங்க எஸ்கியூஎல்ல டெவலப் பண்ணுங்க, இன்னும் பைத்தோனை இன்னும் டீப்பாக லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய அப்ளிகேஷன்ஸோட ரிலேட்டடாக கொடுக்குறது. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, ஸோ அதனால இது வெறுமனே இதுக்கு மட்டும் ஸ்டடி பண்ணாமல் லைஃபுக்கு லேர்ன் பண்ண பாருங்க.